இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் சோதரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு அருமையான காரியங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு காரியம் நிதானமாய் நாம் செயல்பட வேண்டும். இதேதான் 119வது சங்கீதம் 66வது வசனத்துல உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப நிதானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகவும் அதிகமாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கிறதான ஒரு நிதானம் உத்தரவு சொல்வதிலே நிதானம், அதாவது நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நமக்கு ஒரு நிதானம் காணப்பட வேண்டும். நிதானமாய் நாம் பேச வேண்டும். இதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நியாயசாஸ்திரி ஒருவன் ஆண்டவரிடத்துல அவரை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வியை கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் அவரிடத்திலேயே அந்த பதிலையும் கேட்கிறார். நீ இப்படியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், இந்த கேள்விக்கான பதில் என்ன என்பதை நீயே சொல் என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்திலேயே அதற்கான பதிலையும் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கான பதிலை அவர் உடனடியாக சொல்லுகிறார், இப்படியாக செயல்பட வேண்டும். அன்புதான் பிரதான கற்பனை. நான் அன்போடு கூட கர்த்தரிடத்திலும் காணப்பட வேண்டும், மற்றவரிடத்திலும் காணப்பட வேண்டும். இந்த வசனமானது முழு வேதாகமத்தின் ஒரு சாராம்சம் நிறைந்த ஒரு வசனமாய் காணப்படுகிறது. அப்போ இந்த ஒரு பதிலை நியாயசாஸ்திரி சொன்னவுடன் ஆண்டவர் சொல்கிறார், நிதானமாய் பதில் சொன்னாய், நிதானமாய் உத்தரவு சொன்னாய், நீ நன்றாக வேதவசனத்தை அறிந்து அதை நிதானித்திருக்கிறாய், எனவேதான் உன் வாயிலிருந்து இப்படிப்பட்டதான ஒரு உத்தரவு வருகிறது, எனவேதான் உன் வாயிலிருந்து இப்படிப்பட்டதான ஒரு பதில் வருகிறது, நீ அப்படியே செய் என்று சொல்லி கர்த்தர் அந்த நியாயசாஸ்திரிக்கு பதில் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு பதிலை இந்த நியாயசாஸ்திரி எப்படி சொல்ல முடிந்தது என்று சொன்னார், அவர் நிதானமாய் செயல்பட்டதனால், நிதானமாய் ஒரு உத்தரவை அவர் சொல்லுகிறார். இந்த உத்தரவுக்கு பின்னால இந்த நியாயசாஸ்திரியுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்க வேண்டும்? முதலாவது, அவர் கர்த்தருடைய வேத வசனத்தை நன்கு அறிந்திருந்ததனால், கர்த்தருடைய வேத வார்த்தைகளை நன்கு தியானித்திருந்ததனால் இப்படிப்பட்டதான ஒரு நிதானமான உத்தரவை இந்த நியாயசாஸ்திரி சொன்னதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிதானமாய் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக வேத வசனம் நமக்கு ஒரு நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறது. அந்த நிதானம் நம்ம எங்கெங்க நிதானமாய் உத்தரவு சொல்ல வேண்டுமோ அந்தந்த இடங்களிலே நம்மை பக்குவப்படுத்தி நம்மை செயல்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நியாயசாஸ்திரியுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான ஒரு தன்மை இருந்ததனால், ஒருவேளை அவர் சோதிக்கும்படியாக வந்திருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒரு பாடத்தை அந்த இடத்துல புகட்டி இருக்கிறார். நீ நிதானமாய் வேத வசனத்தை வாசித்திருக்கிறாய், இந்த வார்த்தையை உன் வாயிலிருந்து நிதானமாய் நீ சொன்னாய், நீ இனிமே அப்படியாக செய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரத்துல ஒரு நிதானம் இல்லாமல் நாம் செயல்படுவதனால், நம்முடைய வார்த்தைகள் நிதானம் இல்லாமல் காணப்படுவதனால் அநேகருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியில சென்று முடிகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்பதாக என்ன என்கிறதான ஒரு சூழலை கூட அநேகருடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஐயோ, நான் அன்றைக்கு அப்படி பேசிராமல் இருந்திருந்தா இன்றைக்கு என் வாழ்க்கையில இப்படியாக இருந்திருக்காது என்று சொல்லி கூட நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை இதுவரைக்கும் இருந்தது போகட்டும், இனிமேல் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நிதானமாய் செயல்பட வேண்டும். மற்றவர்களிடத்துல பேசும்போது, நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடத்துல, அறிமுகமானவர்களிடத்துல நாம் பேசும்போது நிதானமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாய் அழகான நிதானமாய் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். இதைதான் நாம் நீதிமொழிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை 9வது வசனத்தை வாசிக்கும் போது,
அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வார். கர்த்தருடைய வசனம் நமக்கு எல்லாவற்றையும் எதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறதா? நீதியை கற்றுக் கொடுக்கிறது, நியாயத்தை கற்றுக் கொடுக்கிறது, நிதானத்தையும் கூட கர்த்தருடைய வசனம் கற்றுக் கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்த முதலாவது வசனம், உத்தம நிதானிப்பை எனக்கு நீர் போதித்தரலாம். ஆண்டவர் மாத்திரமே அந்த நிதானிப்பை நமக்கு கற்றுத்தர முடியும். ஆண்டவர் மாத்திரமே அதை நமக்கு சொல்லித்தர முடியும். எப்படிப்பட்டதான உத்தரவுகளை எந்தெந்த சமயத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் மாத்திரமே நமக்கு சொல்லித்தர முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிதானமாய் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிதானம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அந்த நிதானத்தோடு நாம் செயல்பட வேண்டும். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நிதானமாய் பேசுகிறவனில் ராஜா பிரியப்படுவார். இன்னைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் நிதானமாய் காணப்படும் போது நம்மை உண்டாக்கிய அந்த ராஜாதி ராஜா அவர் பிரியப்படுகிறவராய் கூட காணப்படுகிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும். நாம் நிதானமாய் சிந்தித்து உத்தரவு சொல்லும் போது அந்த உத்தரவு நிமித்தமாய் நம்மை உண்டாக்கினவருடைய நாமம் மகிமைப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நிதானமாய் பதில் சொல்லுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இந்த நியாயசாஸ்திரி இந்த பதிலை நிதானித்து சொன்னதனால் அவர் கர்த்தரால் புகழப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். நீ நிதானமாய் பதில் சொன்னாய், நீ நிதானமாய் உத்தரவு சொன்னாய் என்று சொல்லி நிதானத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்கி அதே கர்த்தர் இந்த நியாயசாஸ்திரியை அவர் புகழ்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயின் வார்த்தைகள் நிமித்தமாய் அநேக நேரத்தில் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் மாட்டிக்கொண்டிருக்கலாம். இனி அப்படி இல்லாதபடிக்கு நிதானமாய் செயல்பட்டு நிதானமாய் காரியங்களை நடப்பித்து நிதானமாய் உத்தரவு சொல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நிதானமாய் உத்தரவு சொல்வோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை, அநேக வெற்றிகளை கர்த்தரால் புகழப்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதங்களை எதுவும் தடை செய்யாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நிதானமாய் உத்தரவு சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இரக்கம் பரலோக பிதாவே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நிதானமாய் நாங்கள் உத்தரவு சொல்ல எங்கள் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்க, நிதானமா இருக்க நாங்கள் செயல்பட பரலோகத்தின் தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செயல்படுகிறதான எல்லா காரியங்களும் நிதானமாய் செயல்பட உத்தரவு சொல்ல பரலோகத்தின் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் யார் யாரெல்லாம் உங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். இப்ப நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.